ஹாய் மக்களை, வெல்கம். திஸ் இஸ் ரியோ த ஹஸ்கி. நம்ம ரியோ பார்த்திங்கன்னா ஒரு 3 years ஆகிருக்கும், 3.2 இருக்கும் அந்த மாதிரி அது வயசு. என்கிட்ட அது வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 days நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தங்க தான் வளர்த்தாங்க. என்னால் ஏசி போட்டுலாம் இதை வளர்க்க முடியல, எனக்கு கட்டாது, நீ வேணால் ஏசி போட்டு வள அப்படின்னு சொன்னாங்க. நானும் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் ஏசியில் ஒரு 1 week வச்சுருந்தேன். பகல்லையும் அது ஏசி கேட்டுச்சு. நமக்கே இங்கே ஏசி போட மாட்டாங்க, நாய்க்கு ஏசி போட்டால் அவ்வளோதான், வீட்டில் கொண்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலிங்கான ஒரு கிளைமேட்டு, மரம், தண்ணி நேரம் இருக்கிற மாதிரி சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி அது இதுன்னு வச்சு செட் பண்ணிட்டோம். அந்த ஒரு 3 years ஓரளவு வந்துடுச்சு. 2 years அதுக்கப்புறம் 2-3 இடத்த மாற்றியும் வச்சாச்சு. நம்மள்கிட்ட உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஆளுங்களை நல்லா சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுவான், வைப்பான், எல்லாமே ஓகே. பட் அவன் கண்ணில் வந்து ஒரு கோழி குஞ்சோ சிக்கிருச்சு அப்படின்னா அது வந்து வேட்டை தான். இது வரைக்கும் தலைவர் சம்பவம் பண்ணது ஒரு 9 to 10 கோழி வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. ஈவன் லாஸ்ட் வீக்கு செயினை வச்சு கெட்டி போட்டிருந்தப்போ கூட நான் எப்பயும் கேஜியில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1 year டெய்லி காலையில் 1 hour வாக்கு, ஈவினிங் ஒரு 1/2 hour வாக்கு, நைட்டு. அது அவ்வளோதான் அதோட டைமு. மீதி நேரம் நான் இருக்கிறப்ப மட்டும் அதை அவுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ், பேசிக் கமெண்ட்ஸ் லைக் சிட்டுனா செட் உட்காரும். இதை மட்டும் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வந்து நல்லா அடாப்ட் ஆகிட்டாரு. ஸோ கிளைமேட்லாம் ஒரு பேரியர் கிடையாது. அவர் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்குவார், எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்குவார். இந்த பக்கத்தில் சட்டக்காரன் இருக்க என் பேர் நீமோ. அது வந்து ஒரு லேபு. இது வந்து ஒரு ஸ்கீம்னா நம்மகிட்ட சிட்ஸு ஒன்று இருக்குது. இது வந்து ரியோ வந்து நம்மளோட மேலு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாகு. நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அதிசயமாக பார்க்குறது வந்து ஹஸ்கி எப்படி இவ்வளோ வெயிலில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இப்படி வச்சு நீங்கள் வளர்க்குறீங்க, அதுக்கு என்ன ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அந்தளவுக்குலாம் நாங்கள் ஹைஃபைலாம் கொடுத்து வளர்க்கலைங்க. சரிங்க, பாய்.